السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى أصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة والله عليم بالمتقين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والصابرين والحمد لله رب العالمين. وقال نبينا صلى الله عليه وسلم من حسن إسلام المرء تركه ما لا يعنيه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் பொருந்திய தாய்மார்களே, மாணவிகளே, சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சலாமத்தும் அமைதியும் எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்த வண்ணமாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்தவன், பரிபாலிப்பவன். அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர், அல்லாஹ் தான் முதலானவன், அவனே இறுதியானவன். தன்னை பற்றி நிறைய இடங்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய தன்மைகள் என்ன, தான் யார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்தாக, தன்னுடைய தன்மையாக பல்வேறு தன்மைகளை குர்ஆனின் மூலமாக நமக்கு அல்லாஹ் அறிவித்து தருகின்றான். நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் என்பவன் யார். சுருக்கமாக நாம் சொல்வோம், அல்லாஹ் என்னை படைத்தான், அல்லாஹ் என்னைய படைத்தான் என்று நாம் சொல்வோம். உண்மைதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதற்கு அர்த்தமே அதுதானே. ரப்புல் ஆலமீனாகிய இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் தான் அந்த ரப்பு. படைத்த அந்த ரப்பை நாமெல்லாம் வணங்குவதற்கும் அவனை நம்பிக்கை கொள்வதற்கும், அவன் ஒருவன் தான், அவனுக்கு யாரும் இணையில்லை, துணையில்லை, அவன் தனித்தவன் என்பதையெல்லாம் ஒருமைப்படுத்தக்கூடிய, உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நசீபை நமக்கெல்லாம் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க வைத்து அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொன்னால் நமக்கு இன்று தெரியாது. உலகத்தில் வாழும் காலத்தில் நமக்கெல்லாம் இதனுடைய மகத்துவம் நமக்கு புரியாது. நாளை எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கின்றானே, அந்த எல்லா மக்களும் அழிந்ததற்கு பின்னாடி மறுபடியும் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைத்து பேரையும் அல்லாஹ் எழுப்புவானே, அப்பொழுதுதானே விசாரணை செய்யப்படும். அதுவும் நாம் ஒவ்வொரு மனிதனும், தனி மனிதன் இறந்து போகும் பொழுது கபர்ல வைக்கப்பட்ட உடனே, அவன் இறந்த பிறகு, கபரில் வைக்கப்பட்ட பிறகு நம்மை பார்த்து மன் ரப்புக்க என்று முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்படுமே. உன் ரப்பு யார் என்று கேட்கப்படுமே. என் ரப்பு அல்லாஹ் என்று யாருக்கு சொல்லக்கூடிய நசீப் கிடைக்கின்றதோ அவன் தானே வெற்றியாளன். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது என் ரப்பாகி அல்லாஹ் என்னை படைத்தான் என்று நாம் நம்பிக்கை வைக்கின்றோமே, சொல்கின்றோமே, நாவால் சொல்கின்றோமே, மொழிகின்றோமே, அதன்படி நடக்கின்றோமே. இதனுடைய மதிப்போ மரியாதையோ இதன் மகத்துவமோ கண்ணியமோ எங்கே தெரியும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் மரணம் அடைந்ததற்கு பின்னாடி அங்கே தெரியும். மன் ரப்புக்கே என்று கேட்கப்படும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இறந்து போனதற்கு பின்னாடி 3 சகோதரர்கள் நம்மை பின்தொடர்வார்களாம். அந்த 3 சகோதரர்கள்ல யார் சிறந்த சகோதரன் என்று தெரியுமா என்று கேட்டாங்க. யார சொல்லலாம், தாங்களே சொல்லுங்க யார சொல்லுன்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அதுல சொன்னாங்க, ஒரு சகோதரன் இருக்கின்றானே, நீ மரணமடைந்தவுடன் உன்னை விட்டு பிரிந்து போய் விடுவான். ஒரு சகோதரன் நீ மரணமடைந்த பிறகு உன்னை விட்டு பிரிந்து போய் விடுவான். இன்னொரு சகோதரன் உன்னோடு கபர் வரைக்கும் வருவான். இன்னொரு சகோதரன் கபர்ல நீ வைக்கப்பட்டதற்கு பிறகும் உன் பின்னாடி வந்து கொண்டே இருப்பான். சொன்னாங்க, நீ இறந்தவுடன் உன்னை விட்டு பிரிந்து விடுவான். அது யார் தெரியுமா? நீ சம்பாதித்த பணங்கள், பொருளாதாரம், நீ கட்டிய வீடுகள், உனது வசதி வாய்ப்புகள், உன்னுடைய கார், பங்களா, நீ ஆடம்பரமாக எதையெல்லாம் உன்னுடைய சொத்தாக இந்த உலகத்தில் சேர்த்து வைத்தாயோ அதையெல்லாம் நீ மரணம் அடைந்தவுடன் அது உன்னுடைய பொருள் அல்ல, உன்னுடைய சொத்து அல்ல, உன்னுடைய வீடு அல்ல. நீ இறந்த பிறகு உன்னுடைய வாரி சொத்தாக மாறிவிடும். நீ எதையெல்லாம் அனுபவித்தாய், எதையெல்லாம் நீ ஆண்டு கொண்டிருந்தாய், எதையெல்லாம் நீ சேர்த்து வைத்திருந்தாய், அந்த அனைத்தும் நீ இறந்த பிறகு இன்னொரு மனிதனுக்கு, அதாவது உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய மனைவிக்கு, உன் சகோதரனுக்கு அது சொத்தாக, வாரிசு சொத்தாக அது மாறிவிடும். அந்த பணங்களை கொண்டு உனக்கு எந்த பயனும் இல்லை என்று சொன்னார். இரண்டாவது சொன்னாங்க, நீ மரணமடைந்து விட்டால் உன்னோடு கபர் வரைக்கும் வருபவர் யார்? உன்னுடைய குடும்பம் வரும், உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய கூட பிறந்தவர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள் வருவார்கள். ஆனால் கபர்ல நீ வைக்கப்பட்டதற்கு பின்னாடி நீ தனியாகத்தான் இருக்க வேண்டும். காலமெல்லாம் என்னோடு வாழ்ந்த மனைவியை நான் அழைத்துக் கொண்டு செல்ல முடியுமா? என் மீது பிரியம் வைத்த என் மகனையோ மகனையோ நான் அழைத்துக் கொண்டு செல்ல முடியுமா? நம்மை தனியாக கபர்ல தோண்டி மண்ணோடு மண்ணாக ஒரு துணியில் சுத்தி நம்மை மண் நம் மீது படாமல் அங்கே நம் மீது ஒரு பாயை போட்டு கட்டைகளை கொண்டு மறைத்து பாயை போட்டு மண் நம்முடைய உடலின் மீது படாதவாறு நம்மை இன்னொரு மண்ணை கொண்டே மூடி விடுவார்கள். அப்ப நம்முடைய பொருளாதாரமும் நம்மை விட்டு பிரிந்துவிடும், நம்முடைய குடும்பங்களும் கபர் வரைக்கும் வருவார்கள். அடக்கப்பட்டதற்கு பின்னாடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழுவார்கள், துவா செய்வார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள் அவர்கள், கபரில் உன்னை வைக்கப்பட்டதற்கு பிறகும் உன்னோடு கபரில் மட்டுமல்ல நாளை மஹ்ஷர் மைதானத்துக்கும் வரும், நீ உன்னை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்று இருக்கின்ற சகோதரன், அதுதான் உன்னுடைய அமாலே சாலியா, நல்ல அமல்கள் தான் உன்னோடு சேர்ந்து வரும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் நம்ம வந்தது ஏதோ ஒரு வீண் விளையாட்டுக்காக வேண்டியோ, அப்ப ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா உங்களை எல்லாம் நாம் வீணாக படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நீங்கள் எல்லாம் எம் பக்கமாக மீண்டு வரமாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் அல்லாஹ்வின் பக்கமாக, ரப்புல் ஆலமீன் பக்கமாக திரும்பி செல்ல இருக்கின்றோம். நாம் வீணாக படைக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்துக்காக வேண்டிய அல்லாஹ் என்னையும் உங்களையும் அனுப்பியிருக்கின்றான். அப்ப அந்த ரப்புல் ஆலமீனை வணங்கக்கூடிய, நம்பக்கூடிய, உண்மைப்படுத்தக்கூடிய ஓர் இறைவன் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் பிறக்க வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் இருக்கின்றதே பெரிய பாக்கியம். யார் இந்த நிலை இல்லாமல் மரணமடைந்து விடுகின்றார்களோ, அல்லாஹ்வை மறுத்து இணை வைத்து அல்லாஹ்வோடு பல கடவுள் இருக்கின்றார் என்று நம்பி வாழ்கின்றார்களே, அவர்களின் நிலை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அப்ப அந்த நிலையை விட்டு என்னை இப்பொழுது அல்லாஹ் தற்காத்திருக்கின்றான், பாதுகாத்திருக்கின்றான். நான் என்னுடைய கடைசி இறுதி மூச்சு வரை, எப்பொழுது என்னுடைய உடலை விட்டு உயிர் நீங்கி விடுமோ அது வரைக்கும் இந்த இஸ்லாத்தை, இந்த ஈமானை, அல்லாஹ் மீது நம்பிக்கையை நான் தற்காத்து பாதுகாத்து வைக்க வேண்டுமே. அந்த பாதுகாத்து வைப்பதற்காக வேண்டித்தான் நமக்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை, பல வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அதிலே முக்கியமான ஒன்றுதான் நானும் நீங்களும் தற்பொழுது உயிரோடு வாழ்கின்றோமே எந்த மாதம், ரஜபுல் முரஜப் என்ற இந்த புனிதமான மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாதங்கள். எந்த மாதம் என்று சொன்னால் என்ன சொல்வோம்?
ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்வோம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன இந்த தஷஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மொத்த மாதங்கள், ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள், இத்னா அஷ்ர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்துல 12 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மாதங்கள் என்ன? நாம் எல்லாம் குர்ஆனை கற்றவர்கள், குர்ஆனை ஓதுபவர்கள், குர்ஆனை நம்புபவர்கள், அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ் இந்த குர்ஆனை நெஞ்சோடு சுமந்திருப்பவர்கள். இந்த குர்ஆன் பொதுவாக எல்லோருக்கும் அனுப்பப்பட்டாலும் இறக்கப்பட்டாலும் இதை ஓதுவது யார்? யார் முஸ்லிமாக இருக்கின்றார், மூமினாக இருக்கின்றார், அவர்தானே இதை ஓதுவார். நாம் ஓதக்கூடிய பெண்மணியாக இருந்தால், இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன இந்த 12 மாதங்கள் என்பது எங்கே இருக்கின்றது? எந்த மாதங்கள்? எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் நெஞ்சிலே கை வைத்து சொல்வோம், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல் ஹஜ் என்று ஒவ்வொரு பெண்மணிகளும் தங்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள், சீர்தூக்கிக் கொள்ளுங்கள். நமக்கு இந்த மாதங்கள் தெரியுமா? நம்முடைய மதரசாவில் ஓதக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் மாணவிகள், சின்ன மாணவிகள் கூட இந்த மாதங்களை வரிசையாக அழகாக சொல்வார்கள். இப்படிப்பட்ட குர்ஆனில் அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் இந்த மதரசாக்களில் போதிக்கப்படுகின்றன. நாம் அதற்காகத்தான் உங்களது பிள்ளைகளை மதரசாவுக்கு நேரம் தவறாமல், காலம் தவறாமல், விடுமுறை எடுக்காமல் அனுப்புங்கள் என்று ஏன் சொல்கின்றோம்? பிள்ளைகள் இதை கேட்க கேட்க, ஓத ஓத மனதிலே பதிந்துவிடும். இன்று மதரசாவில் ஓதக்கூடிய எந்த பிள்ளையை கேட்டாலும் இந்த 12 மாதங்களை வரிசையாக சொல்வார்கள். நம்மால் சொல்ல முடியுமா? நாம் நினைக்கின்றோம், என் பிள்ளை ஓதுனா போதும், என் பிள்ளைக்கு நல்லா அடிங்க, நல்லா ஓதட்டும், நல்லா சொல்லிக் கொடுங்க. நம்ம எப்போ ஓதுவது? நமக்கும் தானே இந்த இஸ்லாம், நமக்கும் தானே இந்த மார்க்கம். நம் மீதும் அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கின்றானே. பிள்ளைக்கு கேள்வி இல்லையே, மாணவிகளுக்கு கேள்வி இல்லையே. முக்கல்லப் யார்? யாருக்கெல்லாம் குறிப்பிட்ட வயதை நாம் தாண்டி விட்டோம், பருவ வயதை அடைந்து விட்டோம், திருமணம் முடிந்து விட்டது, நம்ம 2 பிள்ளையை பெற்று விட்டோம், நமக்கல்லவா கேள்வி இருக்கின்றது. அப்ப நாம் ஏன் படிக்க மாட்டிருக்கின்றோம்? எனவேதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எல்லா பகுதிகளிலேயும் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய பகுதியிலேயும் அல்ஹம்துலில்லாஹ் 7 வருடங்களாக மதரசா ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மில் எத்தனை குடும்ப பெண்கள் இந்த மதரசாவை கொண்டு நாம் பயன்பெற்று இருக்கின்றோம் என்பதையும் நாம் நம்முடைய கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த ரஜபுல் முரஜப் என்ற இந்த மாதம், அல்லாஹ் சொல்லக்கூடிய 12 மாதங்களில மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12 மாதங்களில ஒரு 4 மாதங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்வான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இதுல 4 மாதங்கள் மிக கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் சொல்கின்றான், சிறப்பான மாதம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த மாதங்கள்ல 4 மாதங்கள் எந்தெந்த மாதங்கள்? எத்தனை பெண்களுக்கு தெரியும்? அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யுங்க. யாருக்கு தெரியாதோ அவர்கள் வருத்தப்படுங்கள், தௌபா செய்யுங்கள். நான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், இதற்காக வேண்டியாவது நான் மதரசாக்கு வர வேண்டும் என்று நீங்கள் உறுதியெடுங்கள். ஈஸியான விஷயம்தான். துல்காதா, துல் ஹஜ், முஹர்ரம் என்று நமக்கெல்லாம் இன்னும் 2-3 மாதங்களுக்கு பின்னாடி வர இருக்கின்றது அல்லவா? அந்த மாதத்தை தான் அல்லாஹ் சொல்கின்றான். துல்காதா, துல் ஹஜ், முஹர்ரம் என்று தொடர்ந்து வரும். அப்ப ஏன் அல்லாஹ் அதை அப்படி ஆக்கினான் என்று சொன்னால், அது ஹஜ்ஜுடைய மாதம். அது அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் புறப்படுவார்கள். துல்காதா மாசத்துல புறப்பட்டுருவாங்க. தற்போதுதான் அல்லாஹு தஆலா மிக மிக லேசாக்கி வைத்து, இன்னைக்கு காலையில பிளைட் ஏறினா லுஹருக்குள்ளாக அல்ஹம்துலில்லாஹ் மக்கத்துல் முக்கர்ரமாவை நாம் சென்று அடைந்து விட முடியும். அசருக்குள்ளாக காபத்துல்லாஹ்ல தவாஃப் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் லேசாக்கி விட்டான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் காபத்துல்லாஹ்வை தொழக்கூடிய நசீப, தவாஃப் செய்கிற நசீப, ஹஜ் செய்கிற நசீப அல்லாஹ் தருவானாக. நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையில நியத் வைக்கின்றோம் அல்லவா? நபிஹிதன் முஸல்லி ரக்அத்தைனி என்று 2 ரக்காத் என்னென்ன தொழுகையை தொழுகின்றோமோ அதில் என்ன சொல்லுவோம்? காபத்துல்லாஹ்வை முன்னோக்கி, கிப்லாவை முன்னோக்கி என்று துஆ கேட்போமே, அந்த காபாவை கண் குளிர பார்க்கக்கூடிய நசீபை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அடிக்கடி அல்லாஹ் தருவானாக. அப்ப அந்த காபத்துல்லாஹ்வை முன்னோக்கி தொழக்கூடிய அந்த தொழுகையாக இருக்கட்டும். அப்ப அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதம் வர்றதற்கு முன்னாடி துல்காதா, துல் ஹஜ், முஹர்ரம் என்ற இந்த 3 மாதங்களும் சிறப்பான மாதம். அதே போன்று இப்பொழுது நாம் இருக்கின்றோம் ரஜப் என்ற மாதம். ஜமாத்துல் ஆஹிருக்கு அடுத்து ரஜப், இதற்கு அடுத்து ஷாபான். அப்ப ஷாபானுக்கும் ஜமாத்துல் உஹ்ராவுக்கும் மத்தியில உள்ள இந்த ரஜப் என்ற மாதம் ஒரு சிறப்பிற்குரிய மாதம். நிறைய சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான்.
அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மாதத்துல என்ன செஞ்சாங்க, ஒரு துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த ரஜபுடைய மாதத்துல அல்லாஹ் பரக்கத்தை செய்ய அல்லாஹ் துஆ கேட்டாங்க. அப்ப நாமும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான முறையில பரக்கத்துக்கு துஆ செய்யணும். நம்ம பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நிறைய காசு கிடைக்கணும், நிறைய சம்பாத்தியம் கிடைக்கணும், நிறைய வீடு வாங்கணும், நிறைய கார் வாங்கணும் நம்ம நினைக்கிறோமே, அதிகம் அதிகம் என்று கேட்கின்றோமே. அதிகமாக அல்லாஹ்விடத்துல கேட்பது ஒன்றே ஒன்றுதான், என்னது? ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ்விடத்துல அதிகமாக நம்ம கேட்பது இல்மை கேட்க வேண்டும், மார்க்க ஞானத்தை கேட்க வேண்டும், மார்க்க போதனைகளை கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்பது என்ன? ரப்பி ஸித்னி இல்மா. மாணவியர் எல்லாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதுவார்கள். அதிகமான முறையில் எனக்கு இல்மை கொடியா அல்லாஹ், மார்க்கத்தை கொடியா அல்லாஹ், கல்வியை கொடியா அல்லாஹ், பயனுள்ள கல்வி அது. அப்ப அதிகமாக கேட்க வேண்டியது அல்லாஹ்விடத்துல இல்மை கேட்க வேண்டும். ஆனால் நாம என்ன கேட்கணும்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு என்னென்னமோ தருகின்றாய், நீ தராத ஒன்றே இல்லை, எல்லாம் தந்திருக்கின்றாய். இன்று நான் என்னுடைய வாயால் பேசிக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய குதிரத், என்னுடைய சக்தியா இது, என் திறமையா இது? அல்லாஹ் கொடுத்த நீமத் அல்லவா. நாளைக்கு வாயை நவுதுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் வாயை பேச முடியாமல் இன்றைக்கு எத்தனை பேரை பார்க்கின்றோம். காலை தந்திருக்கின்றான், நடந்து கொண்டிருக்கின்றோமே, இந்த காலை நடக்க விடாமல் அல்லாஹ் தடுத்து விட்டால், ஒரு அடிபட்டுச்சு, ஐயோ மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, என்னால் நடக்க முடியலையே, எங்கெங்கெல்லாம் உடலுடைய எல்லா பகுதியிலையும் வலி வலி என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த நிலையை விட்டு என்னை பாதுகாத்து இன்று எனக்கு அல்லாஹ் கண்ணை கொண்டு பார்க்கின்றேன், காதை கொண்டு கேட்கின்றேன். இந்த உலகத்தில் என்னை அல்லாஹ் பிறக்க வைக்கும் பொழுது நான் பிறந்தேனே, ஏன் அல்லாஹ் என்னை பிறக்க வைத்தான்? இன்னா ஹலகல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலி ஃபஜஅல்னாஹு ஸமீஅம் பஸீரா. அல்லாஹ் சொல்றான், உன்னை சோதிப்பதற்காக பிறக்க வைத்தேன் சொல்றான். நான் உன்னை சோதிப்பதற்கு தான் நான் பிறக்க வைத்தேன் அப்படின்றான சொல்றான். தொடர்ந்து ஃபஜஅல்னாஹு ஸமீஅம் பஸீரா. முதல்ல அல்லாஹ் நமக்கு தந்தது என்ன தெரியுமா? சம் என்ற கேட்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுத்தான். இரண்டாவதாக பார்ப்பதை அல்லாஹ் கொடுத்தான். குழந்தை நம்முடைய வயிற்றுக்குள்ளாக இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. சகோதரிகளை, தாய்மார்களே, சமீ என்ற அந்த தன்மையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். நான் குழந்தையை நான் பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பமாக இருந்தால் நான் என்ன பார்ப்பேன், என்ன கேட்பேன், குழந்தை கேட்கின்றது. அதனால தாய்மார்கள் கர்ப்பஸ்திரியாக இருக்கும் பொழுது திக்ர்ல இருங்க, குர்ஆன் ஓதுங்க, சுத்தமா இருக்கும் பொழுது தொழுதுங்க. ஏன் சொல்லப்பட்டுச்சு? எனக்கு பிறக்கிற குழந்தை அத மாதிரி பிறப்பான். நான் என்ன கேட்கின்றேன், என்ன விரும்புகிறேன், என்ன பேசினேன், அதெல்லாம் குழந்தை கேட்கின்றது. முதல்ல அல்லாஹ் அந்த குழந்தைக்கு கேட்கும் பாக்கியத்தை தந்து விடுகின்றான். அதனால தாய்மார்கள் உண்மையிலேயே அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அடிபணிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், தக்வாவோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால், பணிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், சுருக்கமாக சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தை எனக்கு கண்குளிர்ச்சியாக பிறந்திருக்கும் கண்டிப்பாக. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நசீபை தருகின்றான் அந்த குழந்தைக்கு. நாம அந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னாடி அந்த குழந்தை பார்க்கின்றது. யாரை முதல்ல கண்டுகொள்கின்ற? தாயை கண்டுகொள்கின்றது. யாரை பார்த்தால் தாயை கண்டுகொள்கின்றது. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! இந்த உலகத்தில் என்னை பெண்ணாக அல்லாஹ் படைக்க வைத்து வீணாக்கி விடவில்லை. ஏன் என்ன அல்லாஹ் பெண்ணா படைச்சான் நினைக்க கூடாது. என் மூலமாக உலகமே பெருகிக் கொண்டிருக்கின்றது, சந்ததிகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. சொன்னாங்க ஒரு பெரிய பெண்மணி, அவங்க பெரிய அவுளியாட்ட கேட்டாங்க, நீங்க பெண்ணா பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வருத்தமா இல்லையா? ஒரே வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் நபிமார்களை பெற்றெடுத்துக் கொண்டிருக்கோம் சொன்னாங்க. நபிமார்கள் எங்கிருந்து வர்றாங்க? ஒரு தாயினுடைய வயிற்றுல தானே பிறக்கிறாங்க. அப்ப நபிமார்களை நாங்கள் பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோமே சொன்னாங்களாங்க. அந்த இருக்க சகோதரிகளே, நாம தாய்மார்களே, நாம் அந்த கற்ப நேரத்துல நாம எதை கேட்கின்றோம்? குர்ஆனை கேட்டுக் கொண்டே இருக்கணும், ஓதிக்கிட்டே இருக்கணும். நம்ம பிள்ளை தாராளமா ஹாஃபிஸ் ஆயிருவான். எனக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல வந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், பார்க்கக்கூடிய பார்வையை, கேட்கக்கூடிய அந்த செவியை, நடக்கும் அந்த ஆற்றலை, இதெல்லாம் கொடுத்தது யாருங்க? அல்லாஹ்வுடைய நியமத். இது என்னுடைய உங்களுடைய யாருடைய முயற்சியும் இல்லை, அல்லாஹ் தந்திருக்கின்றான். அப்ப அந்த அல்லாஹ்வுக்கு நான் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப குறிப்பாக இந்த ரஜபுடைய மாதத்துல அப்ப அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்திருக்கின்றானோ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கின்றாய் அந்த அதுல பரக்கத் செய்ய அல்லாஹ். எப்ப அல்லாஹ் என்னுடைய கண்களில, என்னுடைய காலில், என்னுடைய கையில பரக்கத் செய்து விடுவானோ,
எந்த முசீபத்தும் அண்டவே அண்டாது, எந்த நோயும் வராது. அப்படி நோய் வந்தாலும் கூட நான் சபூர் செய்வேன். அப்ப எனக்கு எப்ப அல்லாஹ் மறக்க செய்யவில்லையோ, எனக்கு நோய் வந்தா கஷ்டம் வந்தா புலம்ப ஆரம்பித்து விடுவேன். ரபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அலைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க சொன்னாங்களே, யா அல்லாஹ் என்னுடைய கால் உடைந்தது, அவங்களுடைய கால் உடைஞ்சிருச்சு. அவங்க சொன்னாங்க, இதுதான் உனது திருப்தி என்றால் பொருந்திக் கொள்கின்றேன்னு சொன்னாங்க. என் கால் உடைஞ்சத நீ பொருந்திக் கொள்கின்றாயா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. இந்த தன்மை நமக்கு இருக்கின்றதா? சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு எல்லாம் ரஜப் என்ற மாதத்தை தந்திருக்கின்றான். இது எவ்வளவு சிறப்பான மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்துல பல்வேறு விதமான சிறப்புகள் நடந்திருக்கின்றன. அதுல மிக பெரிய சிறப்பு தான் சொல்லுவாங்க மிஅராஜ் என்ற அந்த விண்ணுலக பயணம். நமக்கு எல்லாம் தெரியும், அடிக்கடி அந்த சம்பவத்தை நாம் கேட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு எங்க வரைக்கும் போனாங்க? அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பகுதி வரைக்கும் போனாங்க. வானம் 7 பூமி, அரிஷ் குர்சி, அல்லாஹ்வை சந்தித்து வந்தார்கள். வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى. சூரத்துன் நஜ்ம் என்ற சூறாவுல அல்லாஹ் இதை பற்றி அழகாக சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துல தான் மிஅராஜ் என்ற ஒரு பயணத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஆறுதலுக்காக வேண்டி கொடுத்தான். அவர்களுக்கு விண்ணுலக பயணத்தை தன் பக்கமாக அழைத்து அல்லாஹ் ஆறுதலுக்காக வேண்டி கொடுத்தான். அந்த ரஜப் என்ற மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கு போகும் பொழுதுதான், விண்ணுலக பயணத்துக்கு செல்லும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நம் மீது தொழுகையை கடமையாக்கினான். நம் மீது தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான். 50 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினானே, நமக்காக வேண்டி மூசா அலா நபீனா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றாக 5 10 குறைத்து கடைசியில 5 தொழுகை மிஞ்சி நின்றது. 50 பக்தி எங்கே இருக்கின்றது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அப்படியே விட்டு இருந்தான்னு சொன்னா 50 நேர கடமையை அப்படியே கடமையாக்கி ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து நம்மட கொடுத்திருந்தா, அல்லாஹ் அக்பர், நம்மால 50 நேர பக்துகளை 50 நேர தொழுகைகளை சொல்ல முடியுமா? 50 நேர பக்தர்களை சொல்ல முடியுமா நம்மால்? 5 வக்தே இன்னைக்கு எத்தனை பேருக்கு சரியா சொல்ல தெரியும்? ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா என்று நம்ம ஒவ்வொருத்தரும் சுண்டி பார்த்துக் கொள்ளுங்கள். நம்மால் அந்த துவா, அந்த தொழுகையுடைய பெயர்களை சொல்ல முடியுமா? அப்ப 50 நேர தொழுகைகளை நமக்கு அல்லாஹ் குறைத்து 5 ஆக்கினான். ஆனா சொன்ன அல்லாஹ், நான் கடமையாக்கியது 50 தான், கொடுத்தது 5 தான். ஆனால் மன்ஜா பில் ஹஸனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, நீ ஒன்றை கொண்டு வா, அந்த ஒன்றுக்கு பகரமாக 10 தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். நீ ஒரு வக்து தொழுவு, நீ நான் அந்த ஒண்ணுக்கு 10 தர்றேன், 5 தொழுவு, 5க்கு 50 தர்றேன்னு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். கடமையாக்கியது 50, கொடுத்தது 5 தான். ஆனால் அல்லாஹ் நன்மை தரப்போவது அந்த 5க்கு பகரத்துல 50 நேரம் தொழுவதை போட்டு அல்லாஹ் கொடுத்து விடுவான். தாய்மார்களை, இந்த ரஜபுடைய மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிஅராஜ் என்ற பயணம் சென்றார்கள். அதுல பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்தாங்க. அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான். இன்று நம்முடைய நிலையை யோசித்து பாருங்கள். தொழுகையின் பக்கமாக எப்படி இருக்கின்றோம்? தொழுகையின் பக்கமாக நம்முடைய கடமை, அந்த கடமையின் மீது எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கின்றோம்? தாய்மார்கள் மன்னிக்க வேண்டும். நம்ம எங்கேயாவது வெளியே போறோம், தப்பு இல்ல. அப்படி போகும் பொழுது நம்முடைய தொழுகையை என்ன செய்கின்றோம்? தொழுக வேண்டுமே நிலை வருகின்றதா? நம்ம தொழுகணுமே, அங்க போனா தொழுக முடியுமா? அந்த கவலையாவது இருக்க வேண்டும். ஒரு நிர்பந்தமான கட்டம், என்னால தொழ முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளத்துல அப்படியே நமக்கு தீ கொதிக்கணும், ரத்தம் கொதிக்கணும். ஆகா, தொழுக நேரம் தொழுகி விட்டுட்டேனே. அதே நேரத்தில் போய் யோசித்து பாருங்க, நன்றி செய்யுங்க. தாய்மார்களுக்கு அல்லாஹு தஆலா சில வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான், தொழ முடியாத காலத்தை தந்திருக்கின்றானே. அப்ப அந்த நேரத்தில் வெளியே போனா தவறல்ல. சுத்தமாக இருக்கும் பொழுது, தொழுகை கடமையாக இருக்கும் பொழுது வெளியே போறோமே, அப்ப வெளியே போனா தொழுகைக்கான ஏற்பாடு இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அப்படியே நிர்பந்தமா தொழ முடியல, வீட்டுக்கு வந்துட்டா முதல் வேலை எனக்கு தொழுகையாக இருக்கணும். ரஜப் என்ற இந்த மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றானே, இதுல பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள்ல ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க, இந்த மிஅராஜ் என்ற நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மாதம் பிறந்து விட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான், இந்த ரஜப் மட்டுமல்ல, அடுத்து வருது ஷஅபான் சொல்லி ஒரு மாசம் வருது, அதுலயும் அல்லாஹ் பரக்கத் செய்து துஆ கேட்டான். அப்ப நம்ம செய்ய வேண்டிய அமல்கள்ல முக்கியமான அமல் என்ன இந்த மாதத்துல? ஏன் இந்த மாதத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஏன் துஆ கேட்டாங்க அப்படின்னா, வரக்கூடிய ரமலானுடைய மாதம் இருக்கின்றதே, அந்த மாதம் இருக்கின்றதே, அந்த மாதத்துக்கு முன்பாக தயாரிப்பு செய்யுங்க. நம்ம வீட்டுல பிள்ளைக்கு கல்யாணம் சொன்னா
எவ்வளவு குஷியா எத்தனை மாதத்துக்கு முன்பாக காட்டு அடிக்கின்றோம், அதுக்கான பேசுகின்றோம், ஏற்பாடு செய்கின்றோம், முயற்சி செய்கின்றோம், உயிர் போக வேலை செய்கின்றோம். ஏன் என் பிள்ளையுடைய கல்யாணம் அப்படின்னு சொல்லி. சோதரிகளே தாய்மார்களே, அதே மாதிரிதான் நோன்பு வர இருக்கின்றது. 2 மாதம் தான், 2 மாசம் தான். அந்த மாசத்துல 15 நாள் போயிருச்சு இந்த மாசத்துல. அப்ப நோன்பு என்பது என்னது? அது நோன்பு. அது அப்ப அந்த நோன்புக்கு முன்னாட ஒரு பயிற்சி. இந்த ரஜபுடைய மாதத்துல சொல்லுவாங்க, யார் ரஜபுடைய மாதத்துல விதை விதைத்து ஷாபான் மாதத்துல தண்ணீர் போட்டினாரோ அவருக்கு ரமலானுடைய மாதத்துல அறுவடை கிடைக்கும் சொல்லுவாங்க. வினை விதைத்தவன் வினை விதைப்பான் சொல்லுவாங்கல்ல. விதை, நம்ம என்ன விதை விதைக்கின்றோம்? ஒரு தேங்காய் ஆசைப்பட்டு தேங்காய் விதைக்கிறோம்னா மாங்காய் வராது. மாங்காய் விதைச்சிட்டு தேங்காய் வராது. என்ன விதைச்சோம் அதான் கிடைக்கும். அப்ப சொல்லப்பட்டுச்சு, யார் ரஜபுடைய மாதம், இந்த மாதம் அல்லாஹ் தந்திருக்கின்றான், இந்த மாதத்துல என்ன நல்லமல் செய்ய போகின்றோம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கபருக்கு பின்னாடியும் எனக்கு பின்னாடி வரக்கூடியது என்னது? நல்ல அமல்கள் வரப்போகின்றன. அந்த அமல்களின் பக்கமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ரமலான்ல கடமையான நோன்பை பிடிக்க இருக்கின்றோம், கடமையான நோன்பை பிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடியே இந்த ரஜபுல நோன்பை வைத்து பழக வேண்டும். நோன்பை பற்றி சொல்லுவாங்க, மாசத்துக்கு 3 நாள் நோன்பு இருக்கின்றது. குறிப்பாக அல்ல 13, 14, 15 என்று சென்று விட்டது. அப்படி முடியவில்லை என்று சொன்னால் எப்ப முடியும் ஒரு மாதத்துல 3 நோன்பு நாம் பிடிக்க வேண்டும். திங்கள் நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த நோன்புகள் எல்லாம் ஏன் பிடிக்கின்றோம் என்று சொன்னால், நோன்பின் மூலமாக தக்வாவை நாம உருவாக்கி அந்த ரமலானை நல்ல அறுவடை செய்யக்கூடிய மாதமாக அந்த மாதத்தை நாம் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும். இது நோன்பு மட்டுமல்ல, இந்த மாதத்துல செய்ய வேண்டிய அமல்கள் நிறைய அமல்கள் இருக்கின்றன. குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது. அல்லாஹ் பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். திக்ரின் மூலமாக அல்லாஹ் உள்ளத்தை சுத்தப்படுத்துகின்றான், நிம்மதி தருகின்றான், அமைதி தருகின்றான். இன்னைக்கு யாருக்கு பிரச்சனை இல்லை? யாரை பார்த்தாலும் பிரச்சனை, கஷ்டம், சிரமம். என்னங்க இந்த வாழ்க்கை, நான் ஏங்க இதை கல்யாணம் முடிச்சேன், வேற யாராவது முடிச்சிருக்கலாம், இவரையும் முடிச்சுக்கிட்டு நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேங்க. இது ஒரு பிள்ளையா பெற்றிருக்கு, இந்த பிள்ளையா நான் ஏங்க பெற்றேன்? இதெல்லாம் ஒரு பிள்ளையா? இந்த பிள்ளையை பெற்றதுக்கு நான் கிரைண்டரை பெற்றிருக்கலாமே, அதாவது மாவாட்டி கொடுக்கும், என் பிள்ளை மாவும் ஆட்ட மாட்டிருக்குது. என்னென்ன பிள்ளையை பத்தி பேசுறமா இல்லையா சகோதரிகளே தாய்மார்களே? அப்படி பேசுறோம். முடியும் எல்லாம் கொடுத்துட்டா அந்த பிள்ளை இதான் என் பிள்ளை, இனி மாத்த முடியுமா? பிள்ளை யாராவது நீ மாத்திக்கிற முடியுமா? என் பிள்ளை நீ வச்சுக்கோ, அப்படி எனக்கு தந்திருப்பா அப்படி கேட்க மாத்த முடியுமா? புருஷனை மாத்த முடியுமா? யாரையும் யாரும் மாத்த முடியாது. அப்ப என்ன ஒண்ணு பரதபிமா கசம் அல்லாஹ் எனக்கு என்ன விதித்திருக்கின்றான் அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி இருந்தாங்களாம். அந்த பெண்மணி சொன்னாங்களாம் அந்த புருஷனை பார்த்து, நம்ம 2 பேருக்கும் சொர்க்கம் வாஜிபுங்க அப்படின்னாங்களாம். ஒரு பெண்மணி ஒரு கணவரை பார்த்து சொன்னாங்களாம், நம்ம 2 பேருக்கும் சொர்க்கம் வாஜிபுன்னாங்களாம். அப்போ அந்த கணவர் கேட்டாலும், எப்படிமா நமக்கு சொர்க்கம் வாஜிபுன்னு சொல்ற? நம்ம ஒண்ணு மூத்தும் ஆகல, நமக்கு அல்லாஹ் முடிவு செய்யலையே அப்படின்னு. அப்ப அந்த பெண்மணி சொல்லிச்சான், இல்லங்க அல்லாஹ் இன்னல்லாஹ மா சாபிரின்னு சொல்றான். அல்லாஹ் சபுர் செய்யறாங்கல்ல, பொறுமையா இருக்கிறாங்கல்ல, அவங்களோட அல்லாஹ் இருக்கிறான். எப்ப அல்லாஹ் அவங்களோட இருப்பான சொர்க்கத்தை தான் நல்லா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லிச்சான். அதே மாதிரி அல்லாஹு தாலா ஷுக்குர், யார் அல்லாஹ் ஷுக்குர் செய்கின்றார்கள் இல்லையும் சக்கரத்தும் அசீதன்னக்கும், ஷுக்குர் செஞ்சா அதிகமா தர்றேன் நல்லா சொல்றான். அப்ப அல்லாவும் ஷுக்குர், அல்லாஹ் நன்றி உள்ளவனா இருக்கிறான். அப்ப 2 தன்மைகள் யார் இடத்துல ஷுக்குர் நன்றி என்ற தன்மை, சபுர் பொறுமை என்ற தன்மை இருக்குமோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க நீங்க எல்லாம் சொல்லி இருக்கிறீங்களே. அந்த அடிப்படையில் அந்த பெண் சொல்லிச்சான், நான் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு என்னைய அல்லாஹு தாலா அழகாக படைச்சிருக்கின்றான், என்னை அல்லாஹ் அழகா படைச்சிருக்கின்றான். இந்த அழகை நீங்க பொருந்திக்கிட்டு சுக்குர் செஞ்சிருக்கிறீங்க. நீங்க இந்த அழகை நீங்க என் மூலமாக நீங்க அடைஞ்சுக்கிட்டு சுக்குர் செய்றீங்க. நான் உங்கள் மூலமாக நீங்க அழகு இல்லாட்டியும், நீங்க அழகு இல்லதான், ஆனா உங்களுடைய மத்த நல்லவன் இருக்கின்றது, அதை கொண்டு பொறுமையா இருக்கிறேன். நீங்க செய்யற நல்லவனை பார்த்துட்டு நீங்க அழகா இல்லாட்டி நான் சபுர் செய்கின்றேன், உங்களை கணவன் அடைவதற்கு சபுர் செய்கின்றேன். அப்ப நான் சபுர் செய்கிறேன், நீங்க சுக்குர் செய்யறீங்க, நம்ம 2 பேரும் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிடும் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த தன்மை நம்மகிட்ட இருக்குதான் பார்க்கணும். நான் என்னுடைய கணவன் அடைஞ்சிட்டேன், இவர் தான் என்னுடைய கணவர் ஆயிருச்சு, குழந்தை பிறந்துச்சு. அப்ப நம்ம இடத்துல சுக்குர் என்ற தன்மை வரணும், சபுர் என்ற தன்மை வரணும். சுக்குரும் செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு கணவரை கொடுத்தான், பிள்ளையை கொடுத்தான், சபுரும் செய்யணும். இந்த மாதிரி ஒரு புருஷனை கொடுத்திருக்காங்க, பிள்ளையை கொடுத்திருக்காங்க, சபுரும் செய்யணும். அதான் வாழ்க்கை. அப்ப இந்த 2ஓட வாழும் பொழுது எனக்கு அல்லாஹ் செழிப்பான நிறைந்த நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். அப்ப இந்த ரஜபுடைய மாதம் இருக்கின்ற சகோதரிகளே தாய்மார்களே, அல்லாஹ் நமக்கு தந்த இந்த மாதத்தை நாம பயன்பெறக்கூடிய மக்களாக மாறும். ரஜப் என்ற மாதத்துல என்னென்ன செய்ய முடியுமோ நல்ல அமல்கள், குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, நான் சொன்ன மாதிரி எதுக்கு சொன்னா
அல்லாஹ் பி திக்ரில்லா, அல்லாஹ் சொல்றான் நீ திக்ர் செய்யி உள்ளம் அமைதி அடையும் சொல்றான். சரி, கஷ்டமா சிரமம் யாருக்கு? எல்லாத்துக்கும் சிரமம் இருக்குது. ஒரே என்ன செய்யணும் சொன்னா, மக்கள்கிட்ட புலம்பாம, கணவன்கிட்ட புலம்பாம, பிள்ளைகிட்ட புலம்பாம முசல்லா விரிக்கிறோமா, தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுகிறோமா, உட்கார்றோமா, அழுகிறோமா, அல்லாஹ்ட்ட முறையிடுகின்றோமா, நம்ம நிம்மதியான திக்ர் செஞ்சோமா, அல்லாஹ் நிச்சயமாக இந்த கஷ்டங்கள் கவலைகளை போக்குவான். அல்லாஹ் கஷ்டம் எதை நம்ம கஷ்டமா நினைக்கிறோம், எதை சிரமமா நினைக்கிறோம், அல்லாஹ் நிச்சயமாக அந்த விஷயத்தை போக்குவான். சகோதரி தாய்மார்களே, அப்ப நாம என்ன செய்யறோம்? நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா ஃப்ரெண்ட்ட பேசுறோம், நண்பர்கிட்ட பேசுறோம், யார்கிட்டயோ பேசுறோம். யார்கிட்ட பேசணும்? அவங்கள்ட்ட முறையிடவே இல்லையே. இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? என்னுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் யார்கிட்ட? வ இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். அல்லாஹ்ட்டன்னாங்க, அல்லாஹ்ட்ட முறையிடுவன்னாங்க. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் சகோதரி தாய்மார்களே, நமக்கு எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நேரங்கள்ல சொல்லுவாங்க, சிறந்த நேரம் ஏது? தஹஜ்ஜுடைய நேரம். அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் 5 மணி வரைக்கும் தஹஜ்ஜுத் தொழலாம். 5 மணி வரைக்கும் ஒரு நேரம், ஒரு 3:30 தஹஜ்ஜுத் முடிஞ்சிடும். நாளைய கால தொழுகு தஹஜ்ஜுத் முடிஞ்சிடும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்துக்கிறான் 5 மணி வரைக்கும் தஹஜ்ஜுடைய வக்த் இருக்கின்றது. அப்ப நம்ம ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு, 4:45 எந்திரிச்சு, 4:50 எந்திரிச்சு ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு, அந்த நேரம் இருக்குத யாருக்குமே கிடைக்காத நேரம். அந்த நேரத்தில் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விட்டு அழுது நம்முடைய கஷ்டங்களை சொல்லி செஞ்சோம் என்று சொன்னால் கவலைகள் குறையும், கவலைகள் இல்லாமல் ஆகும், கவலைகள் அகன்று போகும். இந்த கவலைகள் தந்தது யார்? நமக்கு தந்தது யார்? சிரமத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ் தான் கொடுத்த, அவனே நீக்குவான். புருஷனோ, பிள்ளைகளோ, சொந்தக்காரங்களோ நம்முடைய கஷ்டங்களை நீக்க முடியாது. அதனால அல்லாஹ் நமக்கு தந்த இந்த நேரங்கள் சகோதரிகளே, இது ஒரு கனிமத்தான நேரம். நம்முடைய இந்த நேரங்கள் நாளைக்கு வருமானு தெரியாது. நாளைக்கு இந்த ரஜப் எனக்கு அடுத்த வருஷம் கிடைக்குமான்னு தெரியாது. ஏன் ஷாபான் கிடைக்குமா, ரமலான் கிடைக்குமா தெரியாது எனக்கு. ஆனா இப்பவே துவா செஞ்சா, நான் இப்படி துவா செஞ்சு கேட்கிறேன், அல்லாஹ் பரக்கத் செய், ரஜப்ல, ஷாபான்ல, ரமலானில் நான் அடையணும் துவா கேட்கிறேன். ஆனா அதுக்கு முந்தைய நான் மௌத்தாகி விட்டால், நவுதுபில்லா, மௌத்தாகிட்டா அல்லாஹ் கலிமாவோட நம்ம மௌத்தாக்கட்டும். மௌத்தாக்கிட்டா துவா நன்மை கிடைச்சிரும். 3 மாசங்கள் வாழ்ந்தா எந்த அமல் செய்வோமோ இந்த நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு தந்த இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதிகமாக திக்ர் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, தௌபா செய்யறது, நம்முடைய பாவங்கள் நினைச்சு தௌபா செய்யறது, ஷுக்ர் செய்யறது, சபர் செய்யறது, நம்மால் முடிந்தால் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை நோன்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. சக்தி இருந்தா, வாய்ப்பு இருந்தா அந்த நோன்பை ரஜப்லயே நம்ம ஸ்டார்ட் பண்றது. ரஜப்ல, ஷாபான் நம்ம நோன்பு ஸ்டார்ட் பண்ணா நமக்கு இன்ஷா அல்லாஹ் ரம்ஜான்ல கிடைச்சிடும். அதே மாதிரி யார் போன ரம்ஜான்ல 30 நாள் சில பேருக்கு நோன்பு கிடைக்காம இருந்திருக்கும், 5 நோன்பு 6 நோன்பு விடுபடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அவங்க இந்த ரம்ஜான் வர்றதுக்கு முன்னாடி அந்த நோன்பை கலா செஞ்சிடும். எத்தனை பேர் 4 நாள் 5 நாள் நோன்பு கலா விட்டுருப்பீங்க. அந்த நோன்பை இந்த திங்கள் வியாழன்ல, அந்த பழைய ரம்ஜானுடைய நோன்பை இந்த ரம்ஜான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? கலா செஞ்சிடணும். நம்ம மீது பொறுப்பா இருக்குது. ஆக தாய்மார்களே, நாம இந்த மாதிரி மார்க்க விஷயங்களை அடிக்கடி கேட்பதன் மூலமாக, சொல்வதன் மூலமாக நமக்குள்ளாக, உள்ளத்துக்குள்ளாக ஈமான் அதிகரித்து அதன் மூலமாக நல்லமல் செய்வதற்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நல்லமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.